அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்குள்ள வீடியோல பாத்தீங்கன்னாக்கா, உண்மை சம்பவம். அதுவும் பயங்கரமான அமானுஷ்ய சம்பவத்த பத்தி தான் நான் பேசப் போறேன். அது பாத்தீங்கன்னாக்கா, இந்தியாவுல, குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஓகே, இந்த சம்பவம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு தெய்வத்துக்கும், கெட்ட அமானுஷ்யத்துக்கு இடையில நடக்கிற ஒரு சம்பவம். குறிப்பா சங்கிலி கருப்பர் ஐயா சம்பந்தப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் இது. ஓகே, இந்த கதையில வர கேரக்டர்ஸ்க்கு நான் கற்பனையான பேர் சொல்றேன். ஓகே, அந்த அம்மா பேர் பாத்தீங்கன்னாக்கா ரேவதி. சரியா? அவங்களுக்கு ஒரு மக இருக்காங்க. அவங்க பேர் அஸ்வினி. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஊர்ல, சரியா, அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போறாங்க. ஏன்னா அந்த ஆஞ்சநேயர் கோயில் புதுசா கட்டி கும்பாபிஷேகம் பண்றாங்க. அந்த தினத்தன்று, கும்பாபிஷேகம் தினத்தன்று அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறாங்க. அங்க போன கையோட பூஜையில கலந்துக்கிறாங்க. அங்க ஒரு லேடி அறிமுகமாகறாங்க. அந்த லேடி பேர் பாத்தீங்கன்னாக்கா நந்தினி. ஓகே, ரேவதியும் நந்தினியும் அந்த கோயில் அறிமுகம் ஆகுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா ரேவதி நிற மாச கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அப்ப நந்தினி கேக்குறாங்க, எத்தனை மாசம் பிள்ளை எப்ப டெலிவரி, இதெல்லாம் கேட்டு ரொம்ப அந்யோன்யமா அந்த கோயில்ல ரெண்டு பேரும் கூட்டாளி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுனாக்கா, நந்தினி ரேவதி வீட்டுக்கு அடிக்கடி போறதாவும், அங்க ரொம்ப ரேவதி குடும்பத்து கூட ரொம்ப ஐக்கியமா வருதும், ரொம்ப உதவியா ரேவதிக்கு நந்தினி இருக்கிறதாவும் அப்படி இருந்தாங்க. அப்ப நந்தினி ரேவதி வீட்டுக்கு போறப்பெல்லாம் நந்தினி தனது புருஷன், அதாவது நந்தினியோட புருஷனை பத்தி குறையா சொல்லி ரேவதி கிட்ட அழுவாங்க. அதாவது புருஷனுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதங்கள் நடக்குது. இப்ப அவங்க புருஷன், நந்தினியோட புருஷன் நந்தினி கூட இல்ல, தனது 3 வயசு பையனை கூட்டிக்கிட்டு அவர் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு. என் கூட ஒன்னா இல்ல, அவர் தனியா இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி அழுந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த டைம்ல எல்லாம் ரேவதி நந்தினிக்கு ஒரு தோழியாவும் ஒரு தங்கையாவும் அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலா சொல்லி ஒரு நல்ல நட்பா அவங்க கூட இருந்தாங்க. சரியா? அவங்க வீட்டுக்கு வரப்பெல்லாம் ரொம்ப ஆறுதல் சொல்லி ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நந்தினிய பாத்தீங்கன்னாக்கா ரேவதி வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்கா கூட மாட உதவியா ஒத்தாசியா ஒரு நல்ல நட்பா நல்ல உறவா ரேவதி கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரேவதிக்கு டெலிவரி டைம் கிட்ட வந்துருச்சு. அவங்க பிரசவம் ஆகிற நாள் கிட்ட வந்துருச்சு. ஸோ அவங்க வார்ட்ல போயிட்டு அட்மிட் ஆகுறாங்க. ஆனா அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னாக்கா நந்தினி கூட மாட ரேவதிக்கு ரொம்ப உறுதுணையா ஒத்தாசியா அந்த ஹாஸ்பிட்டல் வார்ட்லயே தங்குறாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா நந்தினியோட ஹஸ்பண்ட் இந்த விஷயம் தெரிஞ்சு, சரியா, ரேவதி பார்க்க வராரு. சரியா, ரேவதி பார்க்க வர்றாரு. அவரை பார்த்தாக்கா ரொம்ப நல்ல மனச மாதிரி இருக்காரு. ஆனா நந்தினியோட ஹஸ்பண்ட் நந்தினி கிட்ட பேச மாட்டாரு. சரியா, ரேவதி பார்த்துட்டு எப்படிமா இருக்க எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப நல்ல மனசுனா நடந்துக்கிறாரு. அப்ப நந்தினி சொன்ன அவங்க ஹஸ்பண்ட் பத்தி சொன்ன குற்றச்சாட்டுக்கும் அவர் நேரா பிஹேவ் பண்ற பிஹேவியருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ரொம்ப பொலைட்டா இருக்காரு, ரொம்ப டீசெண்டா இருக்காரு. அப்ப இது ரேவதிக்கு ஒண்ணுமே புரியல, ஏதோ பர்சனல் பிரச்சனை சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ரேவதிக்கு பிள்ளை பிறக்குது. சரியா, ஆண் குழந்தை பிறக்குது. அப்ப ஆண் குழந்தை பிறந்துட்டு வாட்ல டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்பயும் நந்தினி ரேவதி பாக்குறதோ அவங்க கூட உறுதுணையா இருக்கிறதோ இந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சுங்க. அந்த சமயம் பார்த்து ஒரு நாள் ரேவதியோட அம்மா தனது சொந்த ஊர்ல இருந்து ரேவதியை பாக்குறதுக்கு ரேவதியோட கிராமத்துக்கு வராங்க. சரியா, அவங்க பஸ் விட்டு இறங்கி ரேவதியோட கிராமத்துக்கு பஸ் விட்டு இறங்கி வராங்க. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னாக்கா முன்னுக்கே நிறைய பேர் சலசலப்பா இன்னும் பேசிட்டு இருக்காங்க. ரேவதியோட அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா மூஞ்சிலாம் வெளியேறி போய் பயந்து அடிச்சு ரேவதியோட வீட்டுக்கு சேர்றாங்க. அப்ப வீட்டுக்கு சேர்ந்தோடனே ரேவதி அவங்க அம்மா உபசரிக்கிறாங்க. மாமா எப்ப வீட்டுக்கு உட்காருன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதியோட அம்மா பதற அடிச்சு சொல்றாங்க, இல்லம்மா இந்த மாதிரி ஊரோட என்ட்ரன்ஸ்க்கு வரும்பொழுது நிறைய பேர் கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க. ஏதோ பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துருச்சாமே, அது யாருன்னு தெரியலையே அப்படின்னோடனே ரேவதிக்கு மைண்ட் ஃபுல்லா நந்தினி சைட்டு போயிருச்சு. சரியா,
அப்ப ஏன்னா நந்தினி தானே வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன் அவங்க ஹஸ்பண்ட் பத்தி வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. டிப்ரெஷன்ல வந்து அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டாங்களோன்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளியே ஓடுறாங்க. எங்க போறாங்கனாக்கா அதே கிராமத்துல தான் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நந்தினியோட வீடு இருக்கு. அப்ப அவங்க வீட்டுக்கு போறாங்க. நந்தினி வீட்டுக்கு போய் பார்த்தாக்கா எல்லாம் கூட்ட கூட்டமா முன்னுக்கு நிக்கிறாங்க. உள்ள போய் போறாங்க. ஹால் இருக்கு. அதுக்கப்புறம் ரூம், நந்தினியோட ரூம். நந்தினி ரூம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நந்தினி கொடூர ஒரு தோற்றத்துல வந்து தூக்கு மாட்டி தொங்கி கிடக்குறாங்க, இறந்து போய் கிடக்குறாங்க. அதாவது எப்படி இருந்துச்சுனாக்கா அவங்க மண்டை வீங்கி போய் நாக்கெல்லாம் தள்ளி கண்ணெல்லாம் வெளியே வந்து கையில வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரத்தம் சொட்ட சொட்ட காயமா. அப்ப தூக்க மாட்டியிருக்காங்க. எதுக்கு கையில வந்துட்டு காயம் மண்டையில வந்து வீங்கி இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒண்ணுமே புரியல. இந்த காட்சியை பார்த்தோன்னே ரேவதிக்கு வந்துட்டு நெஞ்சே அடைச்சு போற மாதிரி ஆயிடுச்சு. கண்ணுல வந்துட்டு அப்படி குளமா தண்ணி ஊத்துது. ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஆமாங்க, ஒரு சகோதரிக்கு சகோதரியா தோழிக்கு தோழியா வந்து பழகின நந்தினி இந்த கோலத்துல தூக்கு மாட்டி இறந்து கிடக்குறாங்க. இந்த சம்பவத்தை பார்த்த ரேவதிக்கு வந்து எப்படி இருக்கும்? ரேவதி வந்துட்டு துயரத்தோட வீட்டுக்கு வராங்க. ரேவதியோட அம்மா, ரேவதியோட ஹஸ்பண்ட், ரேவதியோட மக அஸ்வினி எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க. ரேவதி நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி இறந்துட்டாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ரொம்ப இதா இருக்கு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல உள்ளவங்ககிட்ட போய் கேட்டுருட்டா அப்படி இப்படின்றாங்க. அப்ப ரேவதியோட அம்மா தடுக்கிறாங்க. வேணாம் வேணாம் வேணாம், இது வந்துட்டு தெரியல என்ன நடந்துச்சுன்னு, இன்னும் காரியங்கள்லாம் எதுவும் முடியல, எல்லாம் முடியட்டும் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு. நந்தினிக்கு வந்துட்டு ஈம காரியங்கள்லாம் முடியுது. 16 முடியுது, 30 வரைக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது ரேவதி வீட்டுல குடும்பத்துல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஐயோன்னு ஒரு சத்தம், ஆம்பளை குரல் சத்தம். அப்ப திடுதுப்புன்னு எல்லாம் எந்திரிக்கிறாங்க. வீட்டுல உள்ளவங்க ரேவதி எல்லாம் எந்திரிச்சு என்ன ஏதுன்ட்டு வெளியெல்லாம் வந்து பாக்குறாங்க. அப்ப மறுநாள் வந்து விடிஞ்சிருச்சுங்க. கிராமத்துல வந்து ஒரே பரபரப்பான பேச்சு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ராத்திரி மணி ஒரு 1:30 மணிக்கு வந்து வேலை முடிஞ்சு கிராமத்துக்கு வந்து ஒருத்தர் திரும்பி வந்திருக்காரு. அதாவது சைக்கிள்ல வந்துட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வந்திருக்காரு அந்த ராத்திரியில. அப்ப அவருக்கு முன்னுக்கு வந்து ஒரு பெண்மணி நடந்து போயிட்டு இருந்திருக்கு. இவர் வந்து கிட்ட போயிட்டு கேட்டிருக்காரு, ஏமா யாருமா நீ இந்த நேரத்துல இப்படி தனியா நடந்து போறியா யாருன்னு. அந்த முகம் திரும்பி அவரை வந்து பார்த்து எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அதை இந்த முகத்தை பார்த்தோன்னே ஐயோன்ட்டு அலறி இருக்காரு. அந்த ஐயோ சத்தம் தான் வந்துட்டு முத நாள் இந்த நந்தினி குடும்பம் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கேட்டுச்சுல பயங்கர சத்தம், அந்த சத்தம். ஏன் ஐயோன்னு கத்துனாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த முகம் வேற யார் முகமும் இல்லைங்க, இறந்து போன நந்தினியோட முகம். அதுக்கப்புறம் ஒரு ஐயோன்னு கத்தி நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. காய்ச்சல் வந்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஊருக்காரவங்களை வந்து ஒடியாந்துருக்காங்க அந்த ராத்திரியில சத்தம் கேட்டு. அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டு போய் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்து இந்த மாதிரி உருவத்தை, அதாவது இறந்து போன நந்தினியோட உருவத்தை வந்து அங்கங்க பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு பேர் அதிர்ச்சியா இருந்திருக்கு. அந்த கிராமமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு திகிலான ஒரு சூழ்நிலையில வந்துட்டு உருமாறிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்படியே கொஞ்ச நாள் போனுச்சுங்க. கொஞ்ச நாள் சென்று வந்து பாத்தீங்கன்னாக்கா ரேவதி அப்பாவும் தனது ஊர்ல இருந்து ரேவதி வீட்டுக்கு, ரேவதி கிராமத்துக்கு வந்து கிளம்பி வராரு. இதுல வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரேவதி அம்மாவும் வந்துட்டு என் ஊர்ல இருந்து கிளம்பி ரேவதி வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்கா ரேவதிக்கு வந்துட்டு பிள்ளை பிறந்திருக்குல்ல அந்த தம்பி பாப்பாவை பாக்குறதுக்கு, தனது பேர பிள்ளையை பாக்குறதுக்கு. அது கொஞ்ச நாள் சென்று பின்னாடியே வந்துட்டு ரேவதி அப்பாவும் வந்து கிளம்பி வராரு. சரியா, பஸ்ல வராரு. பஸ் வந்து ரேவதி கிராமத்துக்கு முன்னுக்கு வந்துட்டு இறக்கி விடுது. கிராமத்து எல்லையில இருந்து உள்ளுக்கு நடந்து வராரு ரேவதி அப்பா. சரியா, அப்ப நேரா ரேவதி வீட்டுக்கிட்ட போறாரு. ஒரே இருட்டா இருக்கு. ரேவதி வீடு வந்து பூட்டி இருக்கு. அந்த டைம்ல வந்து ரேவதியோட அப்பாவுக்கு வந்துட்டு செம்ம டயர்ட். சரியா, என்ன சொல்லுவாங்க, அளவுக்கு மீறி வந்துட்டு ரொம்ப கலப்பா இருக்காரு. திடீர்னு வந்துட்டு ஒரு சவுண்டு வருது. பக்கத்துல ஒரு பெண் குரல், கதவு பூட்டி இருக்குப்பா, வேணா உங்களுக்கு வந்துட்டு நான் கதவு திறந்து விடட்டா, எல்லாம் தூங்குறாங்க, நான் கதவு திறந்து விடுறேன். அவரை ஏதோ ஒரு நினைப்புல வந்துட்டு இல்லம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சொல்லியிருக்காரு. சரியா, அந்த பெண்ணை வந்து அவர் பார்த்தாரு. ஆனா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அது ஏதோ ஒரு நினைப்புல வந்து அவரு இல்லம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாரு. திடீர்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, கதவு தட்டியிருக்காரு. சரியா, கதவு தட்டியிருக்காரு. ரேவதி அம்மா வந்துட்டு கதவு வந்து திறந்துருக்காங்க. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு கதவு திறந்துருக்காங்க. திடீர்னு அவருக்கு வந்துட்டு ரியலைஸ் ஆயிருக்கு. ஐயோன்ட்டு வேகமா கத்துறாரு. அப்ப ரேவதி அம்மா ஏங்க என்னாச்சு இப்படி கத்துறீங்கன்னு சொல்லிட்டு விருட்டுன்னு இவர் வந்துட்டு உள்ள வந்து உட்காந்துட்டு இல்ல இந்த மாதிரி
வீடு பூட்டி இருந்துச்சு. நான் வந்து வீட்டு முன்னுக்கு நிக்கும் போது ஒரு பெண் வந்து நின்றாங்க. அது வேற யாரும் இல்ல, நந்தினி. இறந்து போன நந்தினி. இந்த கதை வந்துட்டு ரேவதி அப்பாக்கு எப்படி தெரியும், நந்தினி எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, ரேவதி வந்து இறந்த கையோடய ரேவதி அப்பா வந்துட்டு அவரோட ஊர்ல இருந்தார்ல, இப்ப ரேவதி அம்மா போன் அடிச்சு விவகாரத்தை சொல்லியிருக்காங்க. கிராமத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இறந்துருச்சு, அந்த மாதிரி தூக்கு மாட்டிக்கிச்சு, அதோட போட்டோ இதுதானே. அப்ப அந்த போட்டோ பார்த்த ஞாபகம், சரியா? அப்ப ரேவதி அப்பா வந்துட்டு நந்தினியோட போட்டோ வந்து பார்த்திருக்காரு. அப்ப அந்த அடையாளத்தை வச்சுதான் வந்துட்டு ஏதோ ஒரு பெண் குரல் வந்து பக்கத்துல பெண் குரல் வந்து பேசுதுல, அந்த பெண்ணு தான் வந்துட்டு நந்தினியோட முகம்னு சொல்லி அவர் வந்து அந்த டைம்ல வந்து பதறி போய் பயந்து அடிச்சு அலறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரேவதியோட அம்மா, சரியா, தனது புருஷன்ட்ட சொல்றாங்க, நீங்க எதையோ என்னமோ பார்த்துட்டு வந்துட்டு கண்ட மாதிரி வளர்றீங்க, டயர்டா வேற இருக்கீங்க, ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க போல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா, நீங்க போய் படுத்து தூங்குங்க, எல்லாமே சரியாயிரும். அவரும் வந்து அவங்க பேச்சு கேட்டு மனசை தேத்திக்கிட்டு குளிச்சுட்டு படுத்து தூங்குறாரு. அப்புறம் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா காலையிலே, நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ரேவதி கிராமத்துல இருக்குல்ல, இப்ப குடும்பத்தோட ரேவதி அம்மா, ரேவதி, ரேவதி அப்பா, அஸ்வினி, சரியா, இவங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டு அந்த கோயிலுக்கு போறாங்க. குழந்தைய வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட், ரேவதியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பாத்துக்கிறாரு வீட்டுல. அவர் அன்னைக்கு லீவு, அவருக்கு வந்து வேலை இல்லை, லீவு. குழந்தைய வந்து பாத்துக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்துட்டு போறாங்க. அந்த கோயில் வந்துட்டு நட வந்து பூட்டி இருக்கு, சரியா, அந்த கோயில் என்ட்ரன்ஸ் போறாங்க, நட வந்து பூட்டி இருக்கு. அப்ப என்ன ஏது விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கதை வருது. என்ன நடந்திருக்குன்னா, காலையில விடிகாலையில 5:30 மணிக்கு, ஏன்னா ரேவதி அப்பாக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுல, வீட்டு முன்னுக்கு வந்துட்டு நந்தினி மாதிரி உருவம் தெரிஞ்சுல, மணி அது வந்துட்டு ஒரு மணி 12:30 இருக்கும். 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா, ஐயர் வந்துட்டு தனது சாவியை எடுத்து அந்த கோயிலை திறக்கிறதுக்கு, நட திறக்கிறதுக்கு போயிட்டு சாவியை, அதாவது பூட்டு எடுத்து சாவியை திறக்க போயிருக்காரு. அப்ப சாவி போட்டு அவர் வந்து திறக்கும் பொழுது ஒரு அழுற குரல். யார் இந்த நேரத்துல அழுற? ஒரு பெண் குரல். அப்ப திரும்பி பார்த்திருக்காரு. ஒரு பெண்ணு வந்துட்டு முதுகு பக்கத்து திரும்பிக்கிட்டு முட்டி போட்டு, அதாவது முட்டி இல்ல, குமரிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அழுந்துகிட்டு இருக்காங்க, முகத்தை வந்துட்டு முட்டியில வந்து மறைச்சிக்கிட்டு. அப்ப இவரு போயிட்டு கேட்டிருக்காரு, யாருமா நீன்னு. அவங்க வந்து மூஞ்ச வந்து திருப்பாம வந்துட்டு சொல்லியிருக்காங்க, எனக்கு நிறைய சோதனை, எனக்கு நிறைய பிரச்சனை, என் வாழ்க்கையே வந்துட்டு ரொம்ப சோதனையா இருக்குன்னு சொல்லிட்டு மூஞ்ச காட்டாம குமரிக்கிட்டு முதுகு காமிச்சுக்கிட்டு அழுந்திருக்காங்க. அப்ப ஐயர் வந்து சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜமா, பகவான் பாத்துக்குவாரு, நீ ஏன் வந்துட்டு கவலைப்படுறேன்ட்டு. அது டக்குன்னு வந்துட்டு அந்த தலை, அந்த முதுகு வந்துட்டு இருக்குல்ல, அந்த முதுகு தலை வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஐயரை பார்த்து திரும்பி இருக்கு. அது நந்தினியோட முகம். அப்ப அது என்ன சொல்லியிருக்குனாக்கா, கண்டிப்பா என் வாழ்க்கையில வந்துட்டு சோதனை தீருமான்னு சொல்லி, அதாவது தலையை திருப்பி வந்துட்டு கேட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ஐயருக்கு வந்து பக்குன்னு அடிச்சிருக்கு. பக்குன்னு அடிச்ச கையோடைய வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அங்கேயே வந்துட்டு ட்ராமாவாகி மயக்கம் வந்து அங்கேயே விழுந்துட்டாரு, சரியா. விழுந்த கையோடய வந்துட்டு அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க ஊர் மக்கள். அப்ப ஹாஸ்பிட்டல் வார்ட்ல வந்துட்டு அவர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, அவ வந்துட்டா, அவ திரும்ப இங்க வந்துட்டா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன கையோட, அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு மூச்சு பேச்சு எதுவும் இல்லை, ஆனா உயிரோட தான் இருக்காரு. ஸ்ட்ரோக் அடிச்ச நிலையில வந்துட்டு அப்படியே வந்துட்டு மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே கிடக்குறாரு. ஓகே, இப்படியே அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய சம்பவங்கள் இந்த ஒரே பெண்ணுருவம் வந்துட்டு அங்கங்க வந்து தோன்றி பயமுறுத்துற மாதிரி வந்துட்டு நடந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் கழிச்சு, ஏன்னா ரேவதியோட வீடு வந்து பாத்தீங்கன்னாக்கா மாடி வீடு, சரியா, நல்லா விசாலமா பெருசா கட்டியிருப்பாங்க. அப்ப ரேவதியோட அம்மா இருக்காங்களே, வீட்டுக்கு தூங்குறதோட வெளியே வந்து காப்பாக்கிங் நல்லா பெரிய இடமா இருக்கும், நல்லா படுத்து கூட தூங்கலாம். ஸோ அங்க போயிட்டு தூங்குவோம், காத்தோட்டம் இன்னும் காத்தோட்டமா இருக்கும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் வெளியே போய் தூங்குறேன் அப்படின்னு. அப்ப ரேவதியோட மக அஸ்வினி சொல்லியிருக்கு, பாட்டி நீங்க வெளியே போயிட்டு தூங்காதீங்க, ஏற்கனவே இன்னும் கெட்ட ஆத்மாலாம் வந்துட்டு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கு, நீங்க ஏன் வெளியே போய் படுக்கிறீங்கன்னு. அட போமா, பேயாவது ஆவியாவது அதெல்லாம் நான் பார்த்து வந்தவன் சொல்லிட்டு வெளியே போய் படுத்திருக்காங்க. அப்ப அந்த பாட்டி வெளியே போய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மேல மாடியில வந்துட்டு ரேவதி ஹஸ்பண்ட் அஸ்வினி ஒரு ரூம்ல வந்து படுத்து தூங்கி இருக்காங்க. திடீர்னு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு ரேவதியோட அம்மா வந்துட்டு வெளியே கத்தியிருக்காங்க. அப்ப துடுதுப்புன்னு வந்துட்டு எல்லாம் கீழே இறங்கி வெளியே வந்து பார்த்துருக்காங்க. ரேவதியோட அம்மா வந்துட்டு சொந்தமா கழுத்து பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு ஐயோ என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு கத்தியிருக்காங்க. அப்ப ரேவதி அம்மா எல்லாம் போய் ரேவதி அம்மா வந்து திடுதுப்புன்னு தூக்கி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு உள்ள வந்து உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்துட்டு கேட்கிறப்ப ரேவதி அம்மா வந்துட்டு ஹால்ல உட்காந்து சொல்றாங்க,
இல்ல நல்லா தான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு வந்துட்டு விசும்பி விசும்பி ஒரு குரல், பெண் குரல் வந்துட்டு அழுகுற சத்தம். எந்திரிச்சு கண் திறந்து பார்த்தேன். திடீர்னு வந்து என் மேல ஏறி ஒரு கொடூர உருவம் வந்து உட்காந்து என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு போட்டு உழுக்குன மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. அந்த உருவத்தை நான் வந்து பார்த்தேன்னா முகத்தை என்னால சரியா பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரேவதியோட அம்மா இப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு அஸ்வினிக்கு வந்துட்டு ஒரு நினைப்பு வந்திருக்கு. அவங்க தம்பி, அதாவது ரேவதிக்கு வந்துட்டு புதுசா கை குழந்தை பிறந்திருக்குல்ல, அது வந்துட்டு தனியா வந்துட்டு அதோட பேபி கோட்ல வந்து விட்டு அங்கதான் வந்து படுக்க வச்சிருப்பாங்க. எல்லாம் அதை விட்டுட்டு தனியா வந்துட்டாங்க கீழே. அப்ப அஸ்வினி வந்துட்டு திருப்பி படி ஏறி போயிருக்காங்க அந்த பேபி போய் பார்த்துட்டு ரூம் உள்ளுக்கு போறாங்க. சரியா, போன கையோடயே அந்த பேபி கோட்ல வந்து பாக்குறாங்க. பேபிக்கு வந்துட்டு நடுவுல வந்து பேபி வச்சுட்டு சுத்தி வந்து மெத்தையெல்லாம் வச்சிருப்பாங்களே பிறந்த கை குழந்தைங்களுக்கு, அந்த மெத்தெல்லாம் வந்து அப்படியே இருக்கு. நடுவுல வந்துட்டு குழந்தைய காணும். இப்ப அஸ்வினிக்கு வந்து ஒரு பெரிய பேரதிர்ச்சி. இப்ப திரும்பி ரூம் வாசல்ல பாத்துக்காங்க. ரூம் வாசல்ல வந்துட்டு அந்த பிள்ளை வந்துட்டு அப்படியே படுத்து கிடக்குது. அப்ப இது என்னன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு போயிட்டு அந்த பேபியை வந்து தூக்கி இருக்காங்க. பக்கத்துல வந்துட்டு ஒரு கை இப்படி பிடிச்சி நந்தினியோட உருவம், சரியா, நந்தினியோட உருவம் கையை பிடிச்சி குழந்தைய என்கிட்ட கொடுத்துருமா, குழந்தைய என்கிட்ட கொடுத்துருமா, குழந்தைய என்கிட்ட கொடுத்துருமான்னு சொல்லிட்டு அழுந்துட்டு வந்து கேக்குது. அலறி அடிச்சு அஸ்வினி அந்த கையை உதறி விட்டு கீழே இறங்கி ஒடியாந்துருக்காங்க. சரியா, ஒடியாந்த கையோடையே இப்ப ரேவதி அப்பா எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ரேவதி அம்மா, அஸ்வினியோட அப்பா, அஸ்வினியோட அம்மா ரேவதி எல்லாம் இருக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி கேட்கறாங்க. குழந்தைய வந்துட்டு ரேவதி கையில வாங்குறாங்க. அப்ப வந்துட்டு அஸ்வினி சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் மேல நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. அப்ப எல்லாருமே வந்துட்டு அஸ்வினி ஏசுறாங்க. சரியா, நடந்த குழப்பத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீ வந்துட்டு கற்பனை பண்ற போல அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ போயிட்டு பேசாம படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்றாங்க. அப்ப ரேவதி அம்மா, இல்ல இல்ல அவ பார்த்தது உண்மைதான், அதே மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு, அந்த உருவத்தை நான் வந்துட்டு பார்த்தேன், ஆனா ரொம்ப கொடூரமா இருந்துச்சுன்னு டக்குன்னு வந்துட்டு ரேவதி அப்பா வந்துட்டு கஞ்சடை காமிக்கிறாரு. ஏன்னா இன்னும் உண்மை சம்பவத்தை சொன்ன அஸ்வினி ரொம்ப பயந்துருவா, ஏன்னா அவ்வளவு சின்ன பிள்ளைல அப்படின்னு. அப்ப டக்குன்னு வந்து ரேவதி அம்மா வந்து வாயை முடிக்கிறாங்க. அப்ப அந்த ராத்திரி அப்ப வந்துட்டு அஸ்வினி வந்துட்டு அந்த பிள்ளை என்ன சொல்லுதுனாக்கா, நான் வந்துட்டு சாமி ரூம்லயே வந்து தூங்குறேன், ஏன்னா அவங்க வீட்டு சாமி ரூம் வந்துட்டு ஒரு பெரிய ரூம்பு, அது உள்ளுக்கு தான் சாமி மேடி இருக்கும், நான் அங்கேயே படுத்து தூங்குறேன். எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க. பட்டையை அடிச்சுட்டு சாமி பக்தியோட பயத்தோட அந்த ரூம் முழுக்கே சாமி கதவு வந்து சாத்திட்டு வந்துட்டு அந்த பிள்ளை தூங்குது. சரியா, அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னாக்கா, ரேவதி சாப்பிட்டு போட்ட அந்த மங்கு அந்த இதெல்லாம் வந்துட்டு கழுவி பாதியா வந்துட்டு வச்சிருக்காங்க. சரி, அது வந்து திரும்ப போயிட்டு கழுவி திடீர்னு அவங்களும் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்தி இருக்காங்க. அப்ப என்ன ஏதுன்னு சொல்லிட்டு திடுதுப்புன்னு எல்லாம் எந்திரிச்சு ஓடியாந்துருக்காங்க. சரியா, அப்ப ரேவதி வந்துட்டு ரொம்ப படபடப்பட கிச்சன்ல இருந்து வெளியே வராங்க. என்னன்னு கேட்டாக்கா, அங்க அந்த கிச்சன்ல, ஐயோ அந்த கிச்சன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்றாங்க. அப்ப வந்து ரேவதியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அதட்டுறாரு, என்ன நீ என்னதான் நடக்குது இங்க, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு. அந்த ரூம்ல அவ அங்கதான் இருக்கா, அவ வந்துட்டா, எவ அப்படின்னு, இல்ல அவ வந்துட்டு அவதான் அப்படின்னு. யாருன்னு நந்தினி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் ஒரு பேர் எதிர்ச்சு. அப்ப ரேவதியோட ஹஸ்பண்ட், இது என்னடா வம்பா இருக்கு, என்ன எந்த பேய் அது அப்படின்னு நான் போய் பாக்குறேன். அப்ப வந்து எல்லாம் தடுக்கிறாங்க, வேணாம் கிச்சன் உள்ளுக்கு போவாதீங்க, அங்க என்னமோ இருக்கு அப்படின்னு. இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ள பூந்தாரு. கிச்சன் உள்ளுக்கு போனோன்னா கொஞ்ச நேரம் சென்று பாத்தீங்கன்னாக்கா மங்கெல்லாம் சட்டி பானையெல்லாம் விட்டு அடிச்சா எப்படி இருக்கும் கிச்சன்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய சத்தம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒடியாடுறாங்க. அந்த தோசைக்கு வந்துட்டு தோசையை வந்து எடுப்பாங்களே, தோசையை சுட்டு எடுப்பாங்களே அந்த ஆப்பக்கரண்டி, அது வந்து கொஞ்சம் கூரா இருக்கும் முனையில. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்துட்டு ரேவதியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கிச்சன் உள்ளுக்கு வந்து போயிருக்காரு. திடீர்னு வந்துட்டு அந்த கரண்டி பறந்து வந்து அவரு நெத்திக்கிட்ட வந்து சைட்ல வந்து குத்தி கிழிச்சிருக்கு. சரியா, சரியான வலி அவருக்கு. அப்ப அப்படி நட்டுக்கிட்டு நிக்குது. இப்ப இது என்னதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பதறி போக, எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. அப்ப சொந்தமா வந்து குத்தி இருக்கு அந்த மாதிரி. டக்குன்னு அஸ்வினி வந்துட்டு அவங்க கிராமத்திலே வந்து ஒரு அண்ணன் இருக்காரு, அவருக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க, ரேவதியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு கூட்டு போறதுக்கு. அந்த பிரதரை வந்துட்டு வீட்டுக்கிட்ட வந்து காடியை வந்துட்டு போட்டிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஏத்திட்டு போறாரு. சரியா, குடும்பமே போறாங்க. ரேவதி அப்பா, ரேவதி அம்மா, அஸ்வினி, ரேவதி, அடிப்பட்ட ஹஸ்பண்ட். இவர் அந்த பிரதர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு கூட்டு போறாரு.
அப்போ அவர் வந்து என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்டுக்கல, பர்சனல் ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனோடனே டாக்டர் வந்துட்டு ஏசுறாரு. சரி, அவருக்கு வந்துட்டு எத்தனையோ தையல். அப்போ வந்துட்டு டாக்டர் வந்து ஏசுறாரு, வீட்டில் வந்து இப்படியே அடிச்சுக்குவீங்க, இப்படியே சண்டை போட்டுக்குவீங்க, அது மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு அனுப்பியிருக்காரு. சரியா, கட்டுலாம் அதாவது ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி விட்டு அனுப்பியிருக்காரு. அப்போ திரும்பி அந்த பிரதர் வந்துட்டு சரியா ஏற்றிட்டு வந்த பிரதர் வந்துட்டு அவங்கள வந்து காடியில் ஏற்றிக்கிட்டு அந்த ராத்திரியில் வந்துட்டு அதாவது ரேவதி வீட்டுக்கு வந்துட்டு அந்த குடும்பத்தை கொண்டு போய் விடுறதுக்கு காடியில் வந்துட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி காடியில் வந்து போகிறாங்க. போகிற நடுப்பாதையில் வந்து திடீர்னு வந்துட்டு அவங்க காடி டயர் வந்து வெடிச்சிருச்சு. சரியா, டயர் வந்து வெடிச்சோடனே அந்த பிரதர் காடி ஓட்டிட்டு வந்த பிரதர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஸ்பேர் டயர் எடுத்து டயரை வந்து மாற்றி திருப்பி கொண்டு போயிட்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டு கொண்டு போய் விடுறாரு. அப்ப வீட்டுக்கிட்ட வந்து காடி வந்து நிக்கிது. எல்லாருமே அதாவது ரேவதி குடும்பம் எல்லாமே வந்து காடி விட்டு இறங்காம வீட்டுக்கு வந்து போறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குல்ல. அப்பதான் வந்துட்டு அந்த பிரதர் வந்து கேட்டிருக்காரு, ஆக்சுவலி உங்க வீட்டுல வந்து என்னத்தான் நடந்துச்சு, இதுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி காயம்னு. அப்ப வந்துட்டு ரேவதி எல்லா கதையும் வந்துட்டு இந்த பிரதர்கிட்ட சொல்றாங்க. சரியா, சொன்ன கையோடயே இந்த பிரதர் இருக்கார்ல, இந்த பிரதரோட அம்மா வந்து ஒரு அருள் வாக்கு பாக்குறவங்க. அவர் வந்து ஒரு ஆலோசனை சொல்றாரு, எங்க அம்மா கிட்ட நான் அடிச்சு கேட்கிறேன், இதுக்கு வந்துட்டு என்னத்தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு எல்லா சம்பவத்தையும் சொல்லிட்டாங்க. சரியா, வீட்டுல நடந்தது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த பிரதருக்கு சொல்லிட்டாங்க. அதை வந்து பார்த்துட்டு அவர் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்றாரு. கால் பண்ணி அவங்க அம்மாட்ட வந்து விஷயத்த சொல்றாரு. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சரி அவங்க வீட்டுக்கு போக பயமா இருந்துச்சுனாக்கா நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அந்த பிரதரோட வீட்டுக்கு வந்துட்டு கூட்டு வராங்க. சரியா, வீட்டுக்கு வந்த கையோடய வந்துட்டு அங்கேயே தங்குறாங்க. ரேவதியோட குடும்பம் வந்துட்டு அந்த பிரதர் வீட்லயே தங்குறாங்க. மறுநாள் காலையில சரியா திரும்ப வந்துட்டு ரேவதி வீட்டுக்கு வந்துட்டு போகணும், தனது சொந்த வீட்டுக்கு அந்த குடும்பம் போனோம்ல. அப்ப வந்து அந்த பிரதரோட அம்மா அருள் வாக்கு பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் வந்துட்டு மந்திரிச்ச கயிறு வந்து கட்டி விடுறாங்க. சரியா, எல்லாம் இதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு தாராளமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அந்த பிரதர் தான் வந்து ஏத்திக்கிட்டு ரேவதி வீட்டுக்கு வந்து கொண்டு போய் விட போறாரு. சரியா, கொண்டு போய் வந்துட்டு அவங்க வீட்டு வாசல்ல வந்துட்டு காடி நிப்பாட்டுறாரு. எல்லா கயிறும் சரியா, எல்லா கையில் உள்ள அந்த முடி கயிறு இருக்குல்ல, அந்த பிரதரோட அம்மா கயிறு கட்டி விட்டாங்களே, சொந்தமா கழுண்டு உழுவுது கயிறு. சரியா, எல்லாத்துக்கும் வந்துட்டு சொந்தமா அந்த கட்டி விட்ட முடி கயிறு வந்துட்டு சொந்தமா வந்து கழுண்டு உழுவுது. அப்ப வந்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு, ஏன்னா கட்டி விட்ட கயிறு வந்து எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல வந்து சொந்தமா கழுண்டு உழுவுது, இது வந்து ஒரு கெட்ட சகுனமா இருக்கும், ரொம்ப பயமா இருக்கு, ஏதோ நடக்க போகுது அப்படி. அப்ப அந்த பிரதர் வந்து சொல்லியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து வீட்டுக்கு போங்க, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அசம்பவிதம் நடந்துச்சுன்னா டக்குன்னு எனக்கு கால் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. அப்ப எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் வீட்டுல ஒண்ணுமே இல்லை. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒப்பாரி அழுவ சத்தம், குமரி குமரி அழுவுற சத்தம். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா கிச்சன்ல உள்ள ஜாமெல்லாம் வந்து கீழே போட்டு உடைக்கிற சத்தம். நேச்சுரலாவே வந்துட்டு ரியலாவே வந்து நடக்கிற மாதிரி இருக்கு அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு, ரேவதி வீட்டுல உள்ளவங்களுக்கு. இப்ப எல்லாம் பதறி அடிச்சு ரொம்ப பயந்து போயிட்டாங்க. சரியா, பயந்து போயிட்டாங்க. ரேவதியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த பிரதருக்கு வந்து கால் பண்ணி சம்பவத்தை சொல்றாரு. அப்ப அந்த பிரதர் சொல்றாரு, எங்க அம்மா இப்ப என்ன செய்றீங்கன்னாக்கா, நீங்க எல்லாருமே வந்துட்டு உங்க சாமி மேட ரூம் உள்ளுக்கு போங்க. சரியா, சாமி விளக்கு ஏத்தி பிரார்த்தனை பண்ணிட்டு இருங்க. எங்க அம்மா வந்துட்டு இப்ப கிளம்பி உங்க வீட்டுக்கு வருவாங்க, நானும் வந்து கூட வருவேன். ஓகே, இதோட இந்த கதைக்கு வந்துட்டு இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். ஆனா அடுத்த வீடியோல வந்துட்டு இந்த கதையோட முடிவு வந்துட்டு தொடரும். ஓகே, ஏன்னா இந்த கதை வந்து கொஞ்சம் லெங்க்னால நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்துட்டு செய்யறேன். ஓகே, இந்த கதை இது வரைக்கும் யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ கீழே வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து போடுங்க. அதே சமயத்துல உங்களுக்கான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கீழே கமெண்ட்ஸா போடலாம். அதே சமயத்துல லைக் பட்டனை தட்டி தெருக்கி விட மறந்துடாதீங்க. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன், யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பக்கத்துல உள்ள பெல் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் அடுத்தடுத்து நம்ம வந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டு நோட்டிபிகேஷனா வந்து காமிக்கும். சரியா, நன்றி, வணக்கம்.